பேன் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி கேசரி செய்யலாம், பைனாப்பிள் கேசரி. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். 1 கப் பைனாப்பிள், 3/4 கப் வெள்ளை ரவை, தேவையான அளவு முந்திரி பருப்பு, அதே மாதிரி தேவையான அளவு கிரேப்ஸு, சர்க்கரை 1 ஃபுல் கப், 3 ஏலக்காய், அப்புறம் ஃபுட் கலரிங். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம். சரிங்களா, நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ரவையை பேனில் ஹீட் பண்ணி வைப்பேன். கீ ஊற்றிக்கலாம். நெய் வறுக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். நெய் காஞ்சதுக்கப்புறம் ரவையை போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அதே வானொலியில் மறுபடியும் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பைனாப்பிள் வதக்கிக்கலாம். பைனாப்பிள் நெய்யில் வதக்கி போட்டோம்னா இதை வதக்கணும். கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். பைனாப்பிள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் எடுத்தேன் வெள்ளை ரவை. இப்போ இதுலேயே 3 கப் எடுக்கிறேன் தண்ணி. செகண்டு, தேர்டு கப். தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லோ கலர் எடுக்கிறேன். ஏன்னா பைனாப்பிள் எல்லோ கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். ஓகே, வானா காஞ்சிட்ருக்கு. இப்போ நெய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். முந்திரி ஃப்ரை ஆனதுமே கிரேப்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ட்ரை கிரேப்ஸ். இப்போ இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம ரவை ஆட் பண்ணோம். அதுக்குள்ளே இது 1 நிமிஷம் சட்டை பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிடலாம். சிம்மில் வச்சிடலாம் அந்த அடுப்பை. அவ்வளோதான், இது ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் ரவை ஆட் பண்ணணும். வெள்ளை ரவை எப்போவுமே கட்டிப்படும், உருண்டை சேரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே ஆட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு கொஞ்சம் கிளறுங்க. ரவை இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் ஆகி இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இலகிருச்சு பார்த்தீங்களா சுகர் ஆட் பண்ணதுமே. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் வந்து நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் சேர்த்துறப்போ தான் அந்த கேசரியோட ஃப்ளேவர், நேச்சுரல் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குது. பைனாப்பிள் கேசரி ரெடி. இதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த முந்திரி வறுத்த நெய் இருந்துச்சு, அதே அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேசரிக்கு தேவையான நெய்யை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிருச்சு.
பைனாப்பிள் இந்தளவு நம்ம சின்ன ஸ்மால் சைஸாக போட்டால் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் பைனாப்பிள் சாப்பிட்றப்போ அந்த கேசரி சாப்பிட்றப்போ அந்த பைனாப்பிளோட பைட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி.